நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு நடுவில் எப்பயாச்சும் ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு தினம் தினம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மனிதனோட ஆயுள் 50 ஆண்டோ 60 ஆண்டோ தான். ஆனால் நம்ம பூமியோட ஆயுள் இன்னும் 100 கோடி வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பூமி எப்படி இருக்கும், நம்மளோட பூமியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அப்போ உயிர்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும், ஃபஸ்ட்டு பூமியில் உயிர்கள் இருக்குமா, இல்லை ஃபஸ்ட்டு பூமியே இருக்குமா? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி 100 கோடி வருடத்துக்கு பிறகு பூமி. கிபி 50,000வது ஆண்டில் பூமியில் மற்றொரு பனிக்காலம் தோன்றி நயாகரா போன்ற வீழ்ச்சிகள் அழியும். பெருங்கடல்கள் எல்லாம் பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்கும். நம்மளோட பூமியே பனியால் ஆன போர்வையால் மூடப்பட்டிருக்கும். கிபி 1,00,000வது ஆண்டில் டெராஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இதனால் என்ன பயன்னா, ஒரு புதிய கிரகத்தை எப்படி மனிதன் வாழக்கூடிய கிரகமாக மாற்றுறது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இந்த டெக்னாலஜியில் இருக்கும். இதனால் இந்த காலகட்டத்தில் மனிதன் செவ்வாய் கிரகத்தை ஒரு வாழக்கூடிய கிரகமாக மாற்றிருப்பான். கிபி 2.25 லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 53,000 அடிக்கு கீழே இருக்கிற ஹவாய் தீவோட லோஹி அப்படிங்கிற ஒரு எரிமலை வெடித்து அதனால வெளிவந்த பாறை குழம்பால் ஒரு தீவே உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது. கிபி 5 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் சுமார் 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற விண்கல் நம்ம பூமியை தாக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் இந்த விண்கல்ல தடுக்கிற அளவுக்கு தொழில்நுட்பத்தை மனிதன் உருவாக்கியும் இருக்கலாம். கிபி 10 லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் பூமி ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பால் சுமார் 3200 கிலோமீட்டர் பரப்பளவை மூடுற அளவுக்கு எரிமலை சாம்பல் வெளியேற்றப்பட்டிருக்கும். இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பாங்க. ஓரியன் நட்சத்திரத்தில் இருக்கிற சிவப்பு நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுற பீட்டல் ஜூஸ், அதாவது திருவாதிரை நட்சத்திரம், ஒரு சூப்பர் நோவாவாக மாறி வெடிச்சிருக்கும். இதனால் வெளியான ஒளி நம்ம பூமியை வந்தடைய 600 ஒளியாண்டுகள் ஆகியிருக்கும். கிபி 2 லட்சம் ஆண்டில் மனித இனம் பல்வேறு கிரகங்களில் குடியேறி ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் போகும். இதனால் பல புதிய மனித இனங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்குது. கிபி 5 லட்சம் ஆண்டில் போபோஸ் அப்படிங்கிற செவ்வாயோட நிலா செவ்வாயில் மோதும். பூமியில் ஆப்பிரிக்காவோட ஒரு பெரும் பகுதி உடஞ்சி மத்திய தரைக்கடலை முழுவதும் மூடும். இதனால் இமயமலைக்கு நிகரான ஒரு பெரிய மலை உருவாகி எவரெஸ்ட் சிகரத்தை விட மிகப்பெரிய சிகரம் ஒன்று உருவாகும். கிபி 250 லட்சம் வருஷத்தில் பூமியோட தட்டுகள் நகர்வால் பூமியில் இருக்கிற எல்லா கண்டங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே கண்டமாக மாறியிருக்கும். இந்த கண்டத்துக்கு பேஞ்சியர் அல்டிமா அப்படின்னும் பெயர் வச்சுருப்பாங்க. கிபி 500 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் பூமியிலிருந்து சுமார் 6500 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிற ஒரு கருந்துளை வெடித்து அதனால் வெளிப்பட்ட ரேடியேஷன் நம்ம பூமியோட ஓசன் லேயரை அழிச்சிருக்கும். இதனால் கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் பூமிக்கு ஓசன் லேயர் இல்லாததால் நம்மளோட பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருக்கும். கிபி 800 லட்சம் வருஷத்தில் பூமியில் ஆக்சிஜன், ஓசன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் குறைஞ்சிருக்கும். இதனால் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நடக்காமல் மொத்த தாவர இனமும் இந்த தாவரத்தை சார்ந்த விலங்கினங்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கும். கிபி 1000 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் சூரியனோட வெப்பம் 10% அதிகரித்து பூமியில் இருக்கிற தண்ணீர் மொத்தமும் காணாமல் போயிடும். இதுக்கப்புறம் பூமி உயிர் வாழ தகுதி இல்லாத கிரகமாக மாறிடும். இந்த கணிப்புகளில் குறிப்பிட்ட பல தகவல்கள் எல்லாமே உண்மையா அப்படிங்கிறத நிரூபிக்க இல்லைன்னா உறுதிப்படுத்த எந்தவித தியரியும் இல்லை. இருந்தாலும் இதுவரையில் நடந்த உலக வரலாற்றில் ஏற்பட்ட நிகழ்வுகளில் இருந்து தான் இந்த கணிப்புகளை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் பல நிகழ்வுகள் நடக்க சாத்தியமும் இருக்குது. நாம் இவ்வளோ காலம் வாழ போகிறதில்ல. அதனால் நாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.